ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அமுடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் ரேங்க் லிஸ்ட் வந்து கிடைக்க போது. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், சரியா, நம்ம என்னெல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே டெய்லியுமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதனால் அப்டேட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப என்னாச்சு பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இன்றைக்கி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ண போகிறோம். ஒன்று கவர்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், சரியா, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம சூப்பராக வெரிஃபை பண்ண போகிறோம், சரியா. ஃபுல் அனலைஸும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டு. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமாக நமக்கு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துங்க. ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க், அதாவது ஜென்ரல் ரேங்க். செகண்ட் காலமில் இருக்கிறது அப்ளிகேஷன் நம்பர். நமக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 26 யூஜின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரியா. அதுக்கப்புறம் நீட் யூஜி ரோல் நம்பர் பார்த்துங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நேம், கண்டிப்பாக நேம் வந்து, அதாவது லாஸ்ட் இயர் நேம் இருந்துச்சு, இந்த வருஷம் நேம் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலை. ஏன்னா சில ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வந்ததுலலாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அதே மாதிரி டேனவாஸ் எல்லாம் நேம் வந்து கொடுக்கல. ஒருவேளை இதில் அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நீட் மார்க். கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி ஆகணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி ஆகணும், சரியா. ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர்லாம் கரெக்டாக வந்துடும், ஓகேவா. ஏன்னா நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி நீட் ரோல் நம்பரும் கரெக்டாக வந்துடும். ஆனால் இந்த கம்யூனிட்டியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீட் மார்க்கும், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத தயவு செய்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் நமக்கு அவசியமானதும் கூட. ஆனால் டேனவாஸ் ரேங்க் லிஸ்ட் வந்தப்போ கம்யூனிட்டி ரேங்க்கே கொடுக்கவே இல்லை. நம்ம உட்காந்து ஒவ்வொரு ஆளாக என்னாச்சு பார்த்தா கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக ரேங்க் வந்து பசங்களாம் எடுத்து வச்சுருந்தாங்க, நம்ம கம்யூனிட்டியில் எத்தனை ரேங்க் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட்டு. இதில் முக்கியமாக அவசியமாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருக்கா, நீட் மார்க் வந்து நம்ம எடுத்த மார்க்கை கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, கம்யூனிட்டி ரேங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பார்த்தா பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட், சரியா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட்டில் அதாவது ரேங்க் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா. அதாவது ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது நமக்கு வந்து கம்யூனிட்டி இங்கே ரோல் ப்ளேயே பண்ணாது. அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இப்போ வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு வந்து நமக்கு வந்து அதாவது ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பாக வந்துடுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் மட்டும்தான் இந்த இடத்துல பேசும், சரியா. உங்கள் மார்க் மூலயமா உங்களுக்கு வந்து சீட் அலகேட் ஆனால் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது ஃபஸ்ட்டு காலமில் பாருங்கள் ரேங்க்கு, செகண்ட் காலமில் அப்ளிகேஷன் நம்பர், தேர்ட் காலமில் யூஜி, அதாவது நீட் யூஜியோட ரோல் நம்பர், ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபோர்த்து காலமில் நேமு, ஃபிஃப்த்து காலமில் உங்களோட மார்க்கு. இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பரை நல்லா செக் பண்ணிங்க. அதே மாதிரி நீட் மார்க்கை கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்த்தா கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும், ஓகேவா. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்கள் நேம் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பார்த்தா செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக செக் பண்ணி எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் ஃபைல்லே மேலே சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு உங்களோட அந்த ரோல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு ரோல் நம்பர் வந்து இந்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 26, சரியா, யூஜி அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து ரோல் நம்பர் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணும்போது கரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் நம்பருக்கு போய் நிற்கும் உங்களோட ரேங்க்கு, சரியா, உங்களோட நேமு எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.